மக்களே பார்த்தீங்கன்னா 5 பேருதுங்க ஓகேங்களா. 2 வண்டி அடிச்சிருச்சுங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைங்க ஓகேங்களா. ஒரு 50 மீட்டர்கிட்ட இழுத்து வந்து நின்றுருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே இருந்துங்க இதெல்லாம் ஃபுல்லாக சிந்தி இருக்குதுங்க. கார் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் 5 ஒருத்தரோட நிலமை என்னன்னு தெரில. தண்ணி போட்டு ஆனால் நாசக்கேடுங்க. கரெக்டாக கூட ஓட்ட மாட்டேங்கிறாங்க. தண்ணி போட்டால் வீட்டில் ஓட்ட தூங்க வேண்டியதானுங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு லேடியுமே ஒரு 1.5 வயசு குழந்தையும் வந்துருச்சுங்களாம்மா. இங்கே பாருங்கள் வண்டி எப்படி வளைஞ்சிருக்குதுன்னு. இன்னொரு வண்டி பாருங்கள், காலேஜ் பஸ்ஸுக்கு வந்தது காட்டுறேன். இங்கே பாருங்கள், காலேஜ் பசங்க காலேஜ் போயிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் வண்டி ஒருத்தருக்கு கால் மேலே ஏறிட்டு போயிடுச்சுங்களாம்மா. ஆனால் ஒஸ்ட்டுங்க, தண்ணி போட்டு நாசுக்கேடு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரில. காருக்காரங்க 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர்த்த வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே பாருங்கள் மக்களை, இங்கே தூக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி அடிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 50 மீட்டராட்ட அங்கே போய் தாங்க காரே நின்றுருக்குது. இடையில வந்து இன்னொரு வண்டி அந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களையும் தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூட்டியில் வந்த அவங்க லேடியோட இதெல்லாம் கிடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன அங்கே பாருங்கள், அந்த 1.5 வயசு பையனோட செப்பல்லாம் கிடக்குதுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியலிங்க. அப்படியே பத்திரமா அனுப்பிச்சி விட்டாங்க. பாப்பா என்ன ஆகுன்னு. அந்த குழந்தைக்கு ரொம்ப அடிங்க, கண்ணிலே பார்க்க முடியலையாம்மா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இவனுக்கு தண்ணி போட்டு கொண்டாந்து விட்டதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும். இதுக்காகனாச்சும் ஒரு கார் வாங்கி சேஃபாக போங்க, பத்திரமா போங்க.